இப்ப நெறைய பேரு நான் நான் இப்படி சொல்றேன். இந்த மாரி படிங்கன்ட்டு. எப்படி படிக்கணும்னு ஆரம்பிக்கும்போது, நெறைய பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, புக்ஸு இப்ப 6வது புக்கு, 8வது புக்கு, 10வது புக்கு அப்படி படிக்கட்டுமா? அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இல்லங்க சிலபஸ் எடுத்து வச்சுக்கங்க. சிலபஸ்ல இருக்கிற டாபிக் வைஸா வச்சு படிங்க அப்படின்றத சொல்லுவேன். ஸோ எது பெட்டர் வே? அப்படின்றத நெறைய பேர் கேட்பாங்க. சிலபஸ் வைஸ் படிக்கணுமா? இல்ல புக் வைஸ் படிக்கணுமா? அப்படின்ட்டு. எது பெட்டர்ங்க? சிலபஸ் எடுத்துக்கோங்க. குப்தாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அது 7த் புக்லயும் இருக்கு. அப்புறமா 11த் புக்லயும் இருக்கு. ஸோ 7த் புக் ஒரு ரீட் விட்டுருங்க. 7த் புக்ல இருக்கிறத வேல்யூ அடிஷன் பண்ணி தான் வந்து 9த் 11த் புக்ல வந்து இருக்கும். ஸோ அந்த 7த் புக்க படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அப்புறமா 11த் புக்க படிங்க. ஆனா நீங்க இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மெயின்ஸ்லாம் இது பண்ணி தான் ஆவணும் அப்படின்னா 6, 7, 8 வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. 9, 10, 11, 12 படிச்சாலே போதும். 6த் டூ 8த்ல என்ன இருக்கோ அதான் 9த், 10த்ல இருக்கும். 6த் டூ 10த்ல என்ன இருக்கோ அதான் 11த், 12த்ல வந்து இருக்கும். ஒரு சிலது வந்து அங்கங்க விட்டு போயிருக்கும். அத மட்டும் அந்த படிச்சத நோட்ஸா எடுக்கும்போதோ, இல்ல அந்த புக்லயே இருக்கும்போதோ வேல்யூவேஷன் பண்ணி சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஒரே புக்கா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு மெயின்ஸ்ன்னு வந்துருச்சு அப்டின்னா வந்து வெறும் 10த், 11த், 12த் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். கீழ இருக்கிற புக்ஸ ஓரளவுக்கு ரீட் விட்டுக்கிட்டீங்கன்னா பெட்டர். அதுல இருக்கிறத கன்டென்ட்லாம் வந்து தனியா ஒரு நோட்ஸாவோ, ஒரு பேப்பர்லயோ இல்ல அந்த புக்லயே வந்து பின்னாடியோ இல்ல மேலயோ அங்கங்க சைட்ல வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் மாரியே ஒட்டி வச்சுக்கலாம். இல்ல சைட்ல நீங்க வந்து எழுதி வச்சுக்கலாம். விட்டு போன ஃபேக்ட்டோ, டேட்டாவ மட்டும். மத்தபடி வந்து சிலபஸ்ல இருக்கிற வாக்கியத்துக்கு எடுத்து, அது எங்கெங்க எந்த புக்ல இருக்குன்னு ஒரு அகாடமியும் வந்து போட்டிருக்காங்க. ஒரு சிலபஸ்னா அந்த வேர்ட் வந்து எந்தெந்த புக்ல இருக்குன்றத போட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாரி நீங்க பார்த்து படிச்சுக்கலாம்.